கிட் வாங்கக்கூடியவங்களுடைய அந்த ஆர்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ திரும்ப ரீஆர்டர் பண்ணியிருக்கோம். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 1 பம்மல் டீம் கை தூக்குங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆகியோரால் 1946ஆம் ஆண்டு நேஷனல் சைக்கிளிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டு பிறகு சுமார் 1.5 கோடி செலவில் நவீன போட்டி சைக்கிள்கள் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் விளையாட்டு தளத்தில் சாதிக்க காரணமான மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை உறுப்பினர் சேர விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் விளையாட்டு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஆசிய போட்டியில் வெள்ளி வென்றவர் ஜெகதீஷ் தில்லி அவர்கள். தற்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம் பருதி அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இளம் வயது செஸ் கிராண்ட் மாஸ்டரான இளம் பருதி அவர்கள் மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்து வரக்கூடிய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸ் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற திட்டத்தை தொடங்கி வைத்து விழா தேர்தலை வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி நடத்துவதில் அவருக்கு பக்க பலமாக இருந்து இன்றைக்கு இந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய இளைய தலைவர் தம்பி உதய அவர்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற நம்முடைய செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஐஏஎஸ் அவர்களே, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலாளர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய அன்பு சகோதரர் SR ராஜா அவர்களே, சகோதரி கருணா அவர்களே, திருமதி வரலட்சுமி மதுசூதரன் அவர்களே, தாம்பரம் மாநகராட்சியுடைய மேயர் வணக்கத்திற்குரிய தங்கை வசந்தகுமாரி புகழக்கண்ணன் அவர்களே, துணை மேயர் சகோதரர் காமராஜ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள் தம்பி படப்பை மடம் திருமதி செம்பருத்தி சுர்கேஷ் அவர்களே, திருப்பூரூர் ஒன்றிய குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி இறைவன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, இந்த விளையாட்டு உபகரணங்களெல்லாம் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, இறுதியாக நன்றி இருக்கிற நம்முடைய தாம்பரம் மாநகரத்துறை ஆணையர் திரு பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த விளையாட்டுத்துறையை தூக்கி நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு. இன்றைக்கு இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறையில் தலை சிறந்த மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாகவே டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை கிராம பகுதியில் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று 2525 கிராமங்களில் அந்த பஞ்சாயத்துகளில் ரூபாய் 85 கோடி ரூபாய் 85 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமத்திலும் வழங்கிய பெருமை நம்முடைய துணை முதல்வருக்கு உண்டு. சகோதரி வசந்தகுமாரி அவர்களே, துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவுடைய தலைவர்கள்,
அண்ணன் படப்பை மனோகரன் அவர்களே, சகோதரி செம்பருத்தி துர்கேஷ் அவர்களே, அரசனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் திரு மேக்நாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, விஐபி பல்கலைக்கழகத்துடைய துணைத் தலைவர் திரு செல்வம் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சி ஆணையர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, சர்வதேச பாரா பேட்மிண்டனுடைய வீரர்களே அண்ணன் தமிழ்மணி அவர்களே, சகோதரர் எம்கேடி கார்த்திக் அவர்களே, அண்ணன் சண்முகம், சகோதரி தேன்மொழி நரேந்திரன், சகோதரி உதய கருணாகரன், அக்கா மலர்விழி குமார், அண்ணன் ஜோசப், அண்ணன் கருணாநிதி, சகோதரர் யுவராஜ், அண்ணன் தேவராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அண்ணன் பையனூர் சேகர், அண்ணன் ஜெயக்குமார், சகோதரர் கோல்டு பிரகாஷ், ஐயூர் விஜயகுமார், சகோதரர் ஜானகிராமன், சகோதரர் சதீஷ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய நிர்வாகிகளே, அலுவலர்களே, இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் பெற வந்துள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, வந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் நடைபெறுகின்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நம்முடைய தமிழக மதிப்பீட்டில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் பூல் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பியட் சரத் கமலுடைய டேபிள் டென்னிஸ் அகாடமி இதை இரண்டையும் திறந்து வைத்திருப்பதால் உங்களை எல்லாம் சந்திக்க இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வழங்குவதற்கு நான் நம்பியிருக்கின்றேன். நம்முடைய அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா உங்களுடைய தனி திறமையாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பதக்கமும் பெருமையும் நீங்கள் பூச்சி வச்சிருக்கீங்க. அதற்காக இந்த அரசு தன்னுடைய முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கிறேன். இங்கே உங்கள் அரசு அன்பரசன் சொன்னது போல 2024ஆம் ஆண்டு போன வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் சுமார் 12,500 கிராமங்களுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் இதே மாதிரி ஒரு கிட்டு கொடுத்தோம். அந்த வகையில் இந்த வருஷம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார். கிராமங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, நகரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள 25 கார்பரேஷன்ஸ் மாநகராட்சிகள், 145 முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள், 479 டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகளுக்கு இன்னைக்கு 19,500 ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். அதோட முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டில் அவுட்டோர் கேம்ஸுக்கு தேவையான கிரிக்கெட்டில் ஆரம்பித்து இண்டோர் கேம்ஸுக்கு தேவையான கேரம், செஸ்ஸுன்னு சுமார் 30 வகையான பொருட்கள், 30 ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற தொடர் முயற்சியால் நடவடிக்கையால் ஏராளமான தமிழ்நாடு வீரர்கள் இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை உலகம் கூட படிச்சுட்டு வராங்க. முக்கியமாக 2 பேர் இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. பேரா பேட்மிண்டன் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி ஜெகதீஷ் தில்லியை வந்து இங்கே வந்திருக்கிறார். தம்பி ஜெகதீஷ் தில்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் பேரா பேட்மிண்டன் டபுள்ஸ்ல இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கிங்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற சகோதரர் ஜெகதீஷ் தில்லி அவர்கள். டபுள்ஸ்ல வேர்ல்டு நம்பர் 1, மென் சிங்கிள்ஸ்ல இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் 5th பிளேஸ்ல இருக்கிறாரு திரு ஜெகதீஷ் தில்லி அவர்கள். நாம செயல்பட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு ஏன்னா முதல்ல ஏன் கலைஞர் பேர் வைக்கணும் அப்படின்னு புத்தமையில் கலைஞருடைய பேர் ஏன் வச்சா கலைஞர் அவர்களுக்கு விளையாட்டு மேல இருக்கிற அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் வச்சு. அரசியல் தலைவராக கலைஞர் அவர்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருந்தார். ஃபுட்பால், கிரிக்கெட்னு நிச்சயம் எந்த போட்டி நடந்தாலும் அதில் அவருடைய அட்டென்ஷன் இருக்கும். அது மிஸ் பண்ணாமல் பார்த்துருவார். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது கூட விளையாட்டு சார்ந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதுவார். குறிப்பாக உதாரணத்துக்கு நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாங்க முடியும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி கோட் பண்ணி பேசுவார். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எல்லா வீட்லையும் ஒற்றுமை வரவும் சகோதரத்துவமும் வளரணும்னா அதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்,
மிக மிக முக்கியம். ஏன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் ஒரு டீமில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே ஜர்சி போட்டுக்கிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை கரெக்டாக நோட் பண்ணி அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள நீங்கள் ஊக்கப்படுத்தணும், அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். இன்னும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய பகுதியிலிருந்து வரணும் அப்படிங்கிற உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்றுக்கொண்டுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எப்போதும் துணைநின்று ஊக்கம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் பொருளாதார உதவி என செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதனை முதலாவதாக பெற்றுக் கொள்கின்றனர். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 1 பம்மல் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்களை தொடர்ந்து பெருங்களத்தூர், அவர்களுக்கு பிறகு கிழக்கு தாம்பரம். செம்பாக்கம் பிள்ளைகளுக்கு கைத்தட்டல் மூலம் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அவர்கள் களத்தில் சாதிக்க காரணமாக அமைய இருக்கிறது இந்த விளையாட்டு உபகரணங்கள். அதன் பிறகு மாமல்லபுரம், அவர்களை தொடர்ந்து திருக்கழுக்குன்றம். நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியை சேர்ந்த மாணவ மாணவிகள் தற்போது வருகை தந்து நந்திபுரம் கூடுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மதுராந்தகம் நகராட்சியை சேர்ந்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதுராந்தகம் நகராட்சியை சேர்ந்தவர்களுக்கான கிட் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து திருக்கழுக்குன்றம் தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், அச்சரப்பாக்கம், கருங்குழி, இடைக்கழி நாடு ஆகிய பேரூராட்சிகளை சேர்ந்தவர்களை தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்போரூர் பேரூராட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வருகை தர இருக்கின்றனர். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
சேர்ந்தவர்களுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரிலான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் தொடக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இடைநிலை நாடு பேரூராட்சியை சேர்ந்தவர்கள் மேலும் இந்த வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு முதலாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.